ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸும் அதுக்கப்புறமா வந்து இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, அண்ட் எல்இடியை வந்து ரெசிஸ்ட் கூட கம்பைன் பண்ணி எப்படி ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும், ஒரு எல்இடி பிளிங்க் ப்ராஜெக்டை பண்ணணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. நான் போன வீடியோவில் வந்து எம்பெடட் சிஸ்டமோட பேசிக்ஸும் அண்ட் எம்பெடட் சியோட பேசிக்ஸும் நான் போட்டிருந்தேன். சீரியஸாகவே வந்து நல்ல வியூஸும் போயிருந்தது அண்ட் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எபிசோட் 1 பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் எபிசோட் 1 பாருங்கள். பார்த்துட்டு வந்து எபிசோடு 2 கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் முழுக்க வந்து எம்பெடட் சிஸ்டமோட பேசிக்ஸும் அண்ட் பேசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பொதுவாகவே இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஃபுல் பேசிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு எலக்ட்ரானிக்ஸோட மெயின் பேசிக்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? போன வீடியோவில் வந்து நம்ம எபிசோட் 1 போட்டிருப்போம். அந்த எபிசோட் 1ல் என்ன போட்டிருப்போம்னா, எம்பெடட் சிஸ்டமோட பேசிக்ஸும் அண்ட் எம்பெடட் சியோட பேசிக்ஸும் போட்டிருப்போம். சீரியஸாகவே சொல்கிற ஒரு நல்ல வியூஸ் போச்சு. அதுவும் இல்லாமல் நல்லா நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்டும் கொடுத்துருந்தீங்க. எனக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேசிக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு சீரியஸாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு ப்ராஜெக்ட்ஸும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸும் பண்ண போகிறோம். அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஓகே, இந்த பேசிக் எம்பெடட் சிஸ்டம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, பேசிக் எம்பெடட் சிஸ்டம் ஃப்ளோ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஆக்சுவலாக வந்து இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நம்ம என்ன டாஸ்க்கு சொல்கிறோம் அப்படின்ட்டு இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு தெரியாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம என்ன டாஸ்க்கு சொல்கிறோம், இதுக்கு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அட்ரினோ யூனோவாக இருக்கட்டும், அட்ரினோ நானோவாக இருக்கட்டும், ESP32 இருக்கட்டும், STM இருக்கட்டும், அவர் வந்து ESP8266 இருக்கட்டும், எல்லாமே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தானே. இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நம்ம எப்படி இந்த டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்னா, ப்ரோக்ராம் மூலிமா டாஸ்க் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ப்ராசஸ் நடந்து அவுட்புட் என்னவா வரப்போகுதுன்னா, ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வந்து எல்இடி பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். பட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், இதில் ஒரு ப்ராசஸ் நடக்குது, அவுட்புட் வந்து எல்இடி பிளிங்க் ஆகுது. அப்போ ஒரு ப்ராசஸ் இதில் நடக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து நம்ம எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இன்புட், ஒரு டாஸ்க்கு, அவுட்புட் வெளியே வருது. இதை தான் வந்து ஒரு பேசிக் எம்பெடட் சிஸ்டமோட ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோமா, ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணுற ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது. ஓகேங்களா? டெம்பரேச்சர் சென்சார், அதாவது நம்ம ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபுல் போர்ட்லையுமே நம்ம பண்ண ப்ரோக்ராம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுது, அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வந்து இதில் வருது. அதான் ஒரு இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இது வந்து ஒரு பேசிக் எம்பெடட் சிஸ்டம் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஓகே, என்னென்ன பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ட், எல்இடி ப்ளஸ் ரெசிஸ்டர். இது எல்இடி ப்ளஸ் ரெசிஸ்டர் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு எல்இடியை க்ளோ பண்ண வைக்கணும்னா ஒரு ரெசிஸ்டர் தேவை. அந்த ரெசிஸ்டர் வந்து நீங்கள் எப்படி வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, எல்இடி கூட நீங்கள் எப்படி அதை கம்பைன் பண்ணுவீங்க, எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவீங்க, இது எல்லாமே வந்து பேசிக்ஸில் வரும். ஓகே, நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வோல்டேஜ் என்னென்னு பார்க்கலாம், நெக்ஸ்ட் கரண்ட்னா என்னென்னு பார்க்கலாம், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டும் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வோல்டேஜ்னால் என்னென்னு பார்க்கலாம். வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ப்ரெஷரை தான் வந்து நம்ம வோல்டேஜ்னு சொல்லுவோம். என்ன ப்ரோ எலக்ட்ரிக் ப்ரெஷர்னா இதை எப்படி சொல்கிறீங்க, எப்படி மீன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கான இமேஜ் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வாட்டர் கண்டென்ட் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வாட்டரோட டேங்க். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பைப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, அந்த டேங்க்கில் இருக்க தண்ணி வந்து நம்ம அந்த டேப் வழியாக வெளியே வரணும் இல்லையா, இதுதான் வந்து ஒரு லாஜிக்கு. இந்த லாஜிக்கில் வோல்டேஜ் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ப்ரெஷர்னு சொல்லியிருக்குல்ல, இந்த இடத்துல வாட்டர் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி தான் மாறுது. விச் மீன்ஸ் எப்படின்னா, இந்த இடத்துல தண்ணி இவ்வளோ ஃபோர்ஸாக வர்றதுக்கு எப்படி இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் தேவையோ,
அதே மாதிரி ஒரு கரண்ட்டு ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு வோல்டேஜ் தேவை. அந்த வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தண்ணி ஸ்பீடாக வரணும்னா ஒரு ஹை ப்ரெஷர் இருந்தால் தான் தண்ணி ஸ்பீடாக வரணும் இல்லையா? அதே கான்செப்டில் தான் இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். ஒரு கரண்ட்டு ஸ்பீடாக ட்ராவல் ஆகணும்னா அதுக்கு வந்து வோல்டேஜ் இருக்கணும். அந்த வோல்டேஜ் வந்து 3.3 வோல்ட்டாக இருக்கலாம், 5 வோல்ட்டாக இருக்கலாம், 220 வோல்ட்டாக இருக்கலாம். அந்த வோல்டேஜ்ன்றது அந்த கரண்ட்டை எவ்வளோ ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றதான் வந்து இங்கே வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா V = I × R. Vனா வோல்டேஜ், ஐனா கரண்ட், ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். ஒரு வோல்டேஜ் வேல்யூ நீங்கள் இது பண்ணுங்கன்னா கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் வோல்டேஜோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் சில பேருக்கு தெரியாது. இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கரண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கரண்ட்னா ஆக்சுவல் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் வந்து அவங்க வந்து கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ஏ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு ஏன் ஆம்பியர் பேர் வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் வந்து ஆண்ட்ரி மேரி ஆம்பியர் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இவர் தான் வந்து இந்த கரண்ட்டை கால்குலேட் பண்ணி அவர் டிரைவ் பண்ணி இதை வந்து ஆம்பியர் மாதிரி அவங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவரோட பேரே வந்து இதுக்கு வந்து ப்ராசஸிங் யூனிட்டை வந்து ஆம்பியர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். கரண்ட்டை கால்குலேட் பண்ணுற வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம், எஸ்ஐ யூனிட்டோட வேல்யூ. அதாவது ஒரு ஒயரில் எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றதான் வந்து நம்ம வந்து கரண்ட்டு அப்படின்ற சொல்கிறோம். ஓகேங்களா? அது எப்படி ப்ரோ சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஒயர் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இந்த ஒயரில் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் ட்ராவல் ஆகுது இல்லையா? இதை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு கரண்ட்டை கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா எனர்ஜி டைமையும் எலக்ட்ரிக் சார்ஜையும் டைமையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கரண்ட் இது பண்ணுவோம். அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ்னா இதுக்குள்ளே ஒரு ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா, இதை தான் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு இந்த டயக்ராமில் தெரியும், இங்கே ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா, இதெல்லாமே தான் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எலக்ட்ரிக் சார்ஜையும் அதை ட்ராவல் ஆகிற டைமையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதை தான் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து கரண்ட்டோட டெஃபினிஷன். ஓகேங்களா? கூலும் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், அதை தான் வந்து அவங்க கூலும் சொல்லுவாங்க. குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன ப்ரோ, அது என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னா எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயக்ராமில் இந்த இடத்துல வந்து ஒரு ஒயர் சர்க்கிள் தெரியுதா, அதாவது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இங்கே ஒரு பாஸ் ஆகிற ஒரு டயக்ராம் தெரியுதுல்ல. இதில் நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஒயர் வச்சாச்சு. இப்போ இந்த ஒயரில் வந்து சார்ஜ் வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போது இந்த 10 கூலும்பில் 2 செகண்ட்ஸில் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ட்ராவல் ஆகுது. அப்போது 10 கூலும்பில் எலக்ட்ரிக் சார்ஜ் ட்ராவல் ஆகுதுன்னா அப்போது அந்த 10 கூலும்ஸு அந்த 2 செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகுதுன்னா அப்போ எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ட்ராவல் ஆகுது நம்மளால் எப்படி சொல்ல முடியாது இல்லையா? அப்போது கூலும் டிவைடட் பை டைம் அதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளால் வந்து ஆம்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை தான் வந்து நம்ம கரண்ட்டில் நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதை தான் வந்து கூலும்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரிக் சார்ஜை எவ்வளோ ட்ராவல் ஆகுது, அந்த ட்ராவல் ஆகிற டைமில் எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற சொல்கிறது பேர் தான் கூலும்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிளை ஒரு கால்குலேட் பண்ணலாம். இங்கே இப்போ இந்த இடத்துல வந்து 10 கூலும் இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகுது, 2 செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகுது. அப்போ அந்த 2 செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகுதுன்னா அப்போ எவ்வளோ கூலும்ஸு, அந்த எவ்வளோ கூலும்ஸில் 2 செகண்ட்ஸ் ட்ராவல் ஆகுதுன்னா அப்போ எவ்வளோ கரண்ட் இருக்குது, அதை குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா 10 டிவைடட் பை 2. ஏன்னா இங்கே 10 கூலும்பு 2 செகண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது 1 டைம், இது 5 டைம்ஸ், அப்போது 5 ஆம்ப்ஸ் அப்படின்னு வந்து அப்போ நம்ம அந்த 10 கூலும்பில் 2 செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகும்போது நம்மளுக்கு வந்து 5 ஆம்ப்ஸ் வந்து கரண்ட் வருது. இதுதான் வந்து கூலுமோட லாஜிக். ஓகேங்களா? ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்னு பார்க்கலாம்.
opposition to the flow of electric current because the moving electron do not pass through a material freely அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு எலக்ட்ரான்ஸை பாஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக பாஸ் ஆகுது. விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு வோல்டேஜ் கொடுக்குறீங்க, அந்த வோல்டேஜுக்கு நீங்கள் ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு வோல்டேஜை பிளாக் பண்ணி கம்மியாக கொடுக்குது. இதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளோ, அதாவது அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவை அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவை கம்மி பண்ணி ஒரு மினிமலான ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து அதை ஃப்ளோ பண்ணுது இல்லையா, அதை தான் வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ஈஸியாக ஃப்ளோ பண்ண வைக்காம ஒரு ஒரு நம்ம எவ்வளோ வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம், அதை வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் அலோவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, இதை தான் வந்து ஃப்ளோ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ், நம்ம எவ்வளோ வோல்ட் இருக்குது, அதை எவ்வளோ வோல்ட்டாக நம்ம வெளியே கொடுக்கணும், அதுக்கு வந்து நம்ம என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. இங்கே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோர் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஹார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து லெஸ் ரெசிஸ்டன்ட் கரண்ட் ஃப்ளோ ஈஸியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மோர் ரெசிஸ்டன்ஸ்னால் உங்களோட இந்த இடத்துல ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து ஹையாக இருக்கும். அதாவது நீங்கள் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கும் போது உங்களால் கரண்ட் வந்து ஈஸியாக வந்து உங்களால் பாஸ் பண்ண வைக்க முடியாது. அப்போது அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் போது உங்கள் கரண்ட் வந்து ஈஸியாக பாஸ் ஆகும். அதான் ஒரு பைப்பில் ஒரு பிளாக் இருக்குது, அந்த பிளாக் வந்து நீங்கள் பெரிய பிளாக்காக சின்ன பிளாக்கான்றது இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கும்போது ஈஸியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்போ நீங்கள் கம்மியான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா. இதை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் R = V / I, இது எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ சொல்றேன். ஓகே, இப்போது இந்த ரெசிஸ்டர் வேல்யூ நான் எப்படி இருங்க, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, உங்ககிட்ட ஒயிட் எல்இடி வந்து ஒரு 2 வோல்ட் கிட்டே இருக்குது. ஓகேங்களா, அதாவது 2 ஆம்ப்ஸ் கிட்டே இருக்குது. இப்போது இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற பேட்டரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் 5 வோல்ட் இருக்கிறத வந்து நீங்கள் எல்இடிக்கு வந்து 2 வோல்ட் டேரெக்டாக கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 2 வோல்ட் ஓஎல்இடின்னு வந்து இந்த 2 வோல்ட் எல்இடிக்கு நீங்கள் 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது எரிஞ்சிடும் இல்லையா. அப்போது நீங்கள் அதை ரெசிஸ்டன்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ ஆட் பண்ணணும் இல்லையா. அதாவது 5 வோல்ட் இருக்க பேட்டரியை இங்கே ஒரு ரெசிஸ்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை 2 வோல்ட்டாக கொண்டு வரணும். அப்போது இந்த வேல்யூலேருந்து நீங்கள் இந்த வேல்யூ கொண்டு வரணும்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர் வேணும் இல்லையா. அந்த ரெசிஸ்டர் என்ன ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியல இல்லையா. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என்ன, R = V / I, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போது R = V / I. Rனா என்ன, ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஐனா என்ன, வோல்டேஜ். ஐனா என்ன, கரண்ட். வீனா என்ன, வோல்டேஜ். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன ரெசிஸ்டர் வேல்யூ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போது R என்னன்னா நம்மளுக்கு தெரியல, அது ஏன்னா அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து V இருக்குது. நம்ம என்ன இருக்குது, V வந்து 5 வோல்ட் இருக்குது. அதாவது V சோர்ஸு VLEDன்னு சொல்லுவாங்க. V சோர்ஸ்னால் எவ்வளோ வோல்டேஜ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் VLEDன்னா நம்ம எவ்வளோ வோல்டேஜ் வந்து நம்ம வந்து அதாவது நம்ம எவ்வளோ வோல்டேஜோட ஒரு டிவைஸ் யூஸ் பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட எவ்வளோ மேக்ஸிமம் வோல்டேஜ் இருக்குது, இதுதான் வந்து V சோர்ஸு VLEDன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால் R = V சோர்ஸு மைனஸ் V நம்மக்கிட்ட இருக்க எல்இடி டிவைடட் பை இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம், I. அதாவது R = VS சோர்ஸ் என்ன, நம்மக்கிட்ட வந்து 5 வோல்ட் இருக்கா, மைனஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், எல்இடி யூஸ் பண்ணுறோம், அதோட வோல்ட் என்ன 2 வோல்ட்டா. அப்போ நம்ம கரண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம கரண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்னா 2 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 மைக்ரோ ஆம்ப்ஸ்னால் எவ்வளோ வருது உங்களுக்கு, 0.02 அப்படின்ற மாதிரி வருது. அப்போது 5 - 2 எவ்வளோ வருது, 3. அப்போது 3 / 0.02ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வோல்ட் வரும் தெரியுங்களா, 150 ஓம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ வரும். அப்போது நீங்கள் இந்த 150 ஓம்ஸ் இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எல்இடி வந்து ப்ராப்பராக க்ளோ. ஆனால் என்னென்னா செம பிரைட்டாக இருக்கும்.
ரொம்ப பிரைட்டாக இருக்குமோ நிறைய டைம் பிரைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் அந்த எல்இடி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு 2 ஆம்ஸ்க்கான 2 வோல்ட் எல்இடிக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு 220 ஓம்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக கான்ஸ்டண்ட்டாக வந்து லைட் எரியும். இப்போ புரிஞ்சா நீங்கள் எப்படி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா R = V/I, அதாவது வோல்டேஜையும் கரண்ட்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இருக்கும். இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா அண்ட் இதுதான் வந்து ஈக்குவேஷன். ஓகே, இப்போ வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் மேஜராக 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஹை, இன்னொன்று லோ. ஹை அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பைனரி வேல்யூவில் 1, லோனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பைனரி வேல்யூவில் 0. ஓகேங்களா? அதாவது அப்போது ஹைனா வந்து வெறும் 1 மட்டும் தானா ப்ரோ, வேறு எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் லோனா வெறும் 0 மட்டும் தானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 0 மட்டும் தான் வந்து லோவோட வேல்யூ. ஓகேங்களா? ஆஃப் ஸ்டேஜ் வந்து 0 மட்டும்தான், ஆனால் ஆன் ஸ்டேஜ் 1. ஆனால் அதை இண்டிகேட் பண்ணுறது நிறைய வோல்டேஜில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இட் ஒர்க்ஸ் வித் 2 லாஜிக் லெவல் கால்ட் ஹை அண்ட் லோ. அதாவது ஹையும் இருக்குது லோவும் இருக்குது. ஓகேங்களா? ஹை ரெப்ரசன்டேட் பை பைனரி 1, அதாவது 1 வந்து ஹைன்றாங்க. ஓகே, அண்ட் லோ ரெப்ரசன்டேட் பைனரி 0 வந்து அவங்க லோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன் மெனி சர்க்யூட்ஸ் லோ இஸ் யூஸ்வலி 0 வோல்ட். அதாவது எல்லா லாஜிக்லையுமே லோ வந்து 0 வோல்ட்டாக தான். அதாவது லோனாலே என்ன ஒன்றுமே இல்லை, ஆஃப் ஸ்டேஜ். அப்போ ஆஃப் ஸ்டேஜ் எதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? 0ன்னு கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் ஆன் ஸ்டேஜை வெறும் 1 மட்டும் கிடையாது, அது வந்து நிறைய வோல்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 வோல்ட்டாக இருக்கலாம், ஆர் 5 வோல்ட்டாக இருக்கலாம், ஆர் 220 வோல்ட்டாக கூட இருக்கலாம். ஆன் ஸ்டேஜ் வந்து எவ்வளோ ஹை வோல்டேஜாக இருக்கலாம். ஆனால் ஆன் ஸ்டேஜை டினோட் பண்ணுறது வேல்யூ என்னென்னா 1 அப்படின்னு மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது பைனரி வேல்யூ 1 தான், ஆனால் ஹையோட வேல்யூ வந்து 3.3 வோல்ட்டாக இருக்கலாம், 5 வோல்ட்டாக இருக்கலாம். லோவோட வேல்யூ 0 மட்டும்தான். அப்போ 0ன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து லோன்னு அர்த்தம். ஹை வந்து 1னா அந்த 1 வந்து 2 வோல்ட்டாக இருக்கலாம், 3 வோல்ட்டாக இருக்கலாம், 5 வோல்ட்டாக இருக்கலாம், 10 வோல்ட்டாக கூட இருக்கலாம், 220 வோல்ட் வரையும் போகலாம். ஓகேங்களா? இதை தான் வந்து ஹை லோ அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து 2 விஷயமாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்துல எல்இடியோட கேத்தோட்னா என்ன, எல்இடியோட ஆனோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லெட் இருக்கும், ஒன்று ஷார்ட் லெட் இருக்கும். லாங் லெட் தான் பாசிட்டிவ், அதை வந்து ஆனோடுன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் லெட் தான் கேத்தோடுன்னு, அது வந்து மைனஸ். ஓகேங்களா? சாரி, நெகட்டிவ். ஓகேங்களா? அதை தான் வந்து கேத்தோன்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் வந்து ஆனோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் இன் எம்பெடட் சிஸ்டம் ஆர் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ரோ இன்புட்டு அவுட்புட்டு? இன்புட்னா என்ன, இது ஏன் இப்படி புஷ் பட்டன்? அவுட்புட்னா ஏன் இந்த மோட்டர் ஏன் அவுட்புட் மோட்டரில் இருக்கக்கூடாதா? இல்லை ஏன்னா இன்புட் வந்து அவுட்புட் வந்து பட்டன்ஸில் இருக்கக்கூடாதா? இல்லை மோட்டர் இது என்ன ப்ரோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே பேசிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்புட் வந்து பட்டனு, டாகுலு, சென்சாரு, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சார். அவுட்புட்னா அந்த சென்சாருக்கு ரியாக்ட் ஆகிறது எல்லாமே வந்து அவுட்புட்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு புஷ் பட்டன் இருக்குது இல்லையா? இப்போ இந்த புஷ் பட்டன் வந்து Arduino Unoவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து PICயாக இருக்கட்டும், ஆர் STMஆக இருக்கட்டும், ஆர் வந்து Arduino Nanoவாக இருக்கட்டும், அப்புறமா ESP32ஆக இருக்கட்டும், நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸாக இருந்தாலுமே ஒரு புஷ் பட்டன் ஆன் பண்ணுதுன்னா நீங்கள் என்ன ஒரு விஷயமே நீங்கள் மேனுவலாக பண்ணுறதோ இல்லை ஒன்று சென்ஸ் பண்ணுறதோ, அது ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஆன் பண்ணி அதை ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு அது வெளியே வருது பார்த்தீங்களா? அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜை வந்து இன்புட்டுன்னு வாங்க, ப்ராசஸ் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டேஜை வந்து அவங்க அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, அப்போது நம்ம புஷ் பட்டன் வந்து என்னன்னு சொல்லுவோம்? இன்புட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதை நம்ம மேனுவலாக ப்ரெஸ் பண்ணுறோம், அதனால் அந்த இன்புட்டுன்னு சொல்கிறோம். அந்த இன்புட்டை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா? அதை நடந்ததுக்கு அப்புறமா மேபி பஸர் ஆன் ஆகலாம், ஆர் எல்இடி ஆன் ஆகலாம், ஆர் எல்இடி பிளிங்க் ஆகலாம். நம்ம என்ன டாஸ்க்கு கொடுக்குறோமோ அதை வந்து அவுட்புட்டில் வருது பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து அவங்க அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணதில் டாகிள் பட்டனாக இருக்கலாம், என்ன சென்சாராக இருக்கலாம். அதாவது ஒரு சென்சார் வந்து பர்டிகுலர் ஒரு வந்து டெம்பரேச்சர் சென்சாராக இருக்கலாம். டெம்பரேச்சர் சென்சார் ஏன் நம்ம வந்து அது இன்புட்டுன்னு சொல்கிறோன்னா அது வந்து இன்புட்டை வாங்குது, இன்புட்டை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுக்குது. அப்போது நம்ம இன்புட்டை வாங்குறது எல்லாமே நம்ம வந்து இன்புட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இன்புட் பண்ணிட்டு ப்ராசஸ் ஆகிட்டு ஒரு அவுட்புட் வருது இல்லை, விச் மீன்ஸ் மோட்டர் ரன்னாக இருக்கலாம், பஸர் ஆன் ஆகலாம், எல்இடி வந்து க்ளோ ஆகலாம், எல்இடி பிளிங்க் ஆகலாம். இது எல்லாமே வந்து நம்ம அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதனால தான் வந்து இது இன்புட், இதனால தான் இது அவுட்புட். ஓகேங்களா? ஓகே, இப்போது எலக்ட்ரானிக்ஸோட
பெரிய பேசிக்ஸ்லாம் நம்ம பார்க்கல, ஆனால் நம்ம சின்ன பேசிக்ஸை பார்த்தோம். இந்த பேசிக்ஸை வச்சு நம்ம எல்லாமே நம்ம பண்ணிடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் வந்து இந்த பேசிக்ஸ்லாம், ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு இப்போ தான் ஒரு பிகினர், எனக்கு எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னன்னே தெரியல, நான் இப்போ தான் வந்து எலக்ட்ரானிக்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சீரியஸாக ஒரு பீக் ஆஃப் டைமில் கண்டிப்பாக உங்களால் எல்லா எலக்ட்ரானிக்ஸும் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ண முடியும். அதுக்கான மெயின் மைண்ட் செட்டே வந்து நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் கற்றுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் சீரியஸாகவே தப்பான விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்காக வந்து இதெல்லாம் நான் கற்றுக்கணுமா, இது ஒரு விஷயமா, இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா? இது நான் வந்து சீரியஸாக சொல்கிறதுக்காக நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம், ஆனால் இது மெயின் மோட்டிவாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, நம்ம ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸை வச்சு நம்ம ப்ராஜெக்டை வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் நம்ம சொல்லுங்க இல்லையா. அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னென்னா ஒரு எல்இடி பிளிங்க் பண்ணும். அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணி அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்க போகுது. அதுதான் வந்து நம்ம பண்ணுறோம். விச் மீன்ஸ் வந்து எல்இடி இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அதுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ESP32 or ESP8266, அதுக்கப்புறம் வந்து LED 1, அதுக்கப்புறம் வந்து ரெசிஸ்டர் வந்து ஒரு 220 ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் ரெசிஸ்டர் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு நான் பண்ணல. பட் இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். இது நான் எப்படி வந்து உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராமில் வந்து எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போது ஒரு ESP32 எடுத்துக்கிறீங்களா? இதில் எப்படி பண்ண போகிறீங்கன்னா மொத்தம் வந்து இது வந்து ஆனோடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா இதை வந்து கேத்தோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது மைனஸ் எல்லாமே கேத்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் எல்லாமே ஆனோன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆனோடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம ESP32ல் கிப்போ பின் வந்து நம்ம வந்து நம்ம கிப்போ பின் 2ல் வந்து நம்ம எல்இடியோட ப்ளஸ்ஸை கொடுக்குறோம். அப்போ மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனஸ் வந்து நம்ம கிரவுண்டில் கொடுக்குறோம், ஓகேங்களா? இப்போ அந்த எல்இடி வந்து ப்ளஸில் கொடுக்குறோன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 5 வோல்ட்டுக்கான ESP32 ESP8266. அப்போ டேரெக்டாக 2 வோல்ட் வந்து அந்த கிப்போ பின்னில் வந்து 5 வோல்ட் வர சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த 5 வோல்ட்டை நீங்கள் எப்படி ரெகுலேட் பண்ணி கொடுப்பீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. அந்த ரெசிஸ்டரை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஃபார்முலா சொன்னேன். அதை நீங்கள் டிரைவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ இந்த எல்இடிக்கு வந்து என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இங்கே இருக்க இந்த கேத்தோட வந்து நீங்கள் ஜிஎன்டியில் கொடுத்துட்டு இங்கே இருக்க பாசிட்டிவ் எடுத்து ரெசிஸ்டர் அதாவது 220 ஓம்ஸில் கொடுத்துட்டு இதில் இருக்க இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு வந்து 3.3 வோல்ட்டோ ஆர் வந்து கிப்போ பின் 2லையோ நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்னென்னா நீங்கள் ESP32 ஆன் பண்ணிங்கன்னா கிப்போ பின் மூலிமா உங்களுக்கு சிக்னல் இதை ஏன் நான் வந்து 3.3 வோல்ட்டில் கொடுக்கல, நான் வந்து ESP32 கிப்போ பின்னில் கொடுக்குறேன் அப்படின்னா கிப்போ பின்றது ஒரு சிக்னல் பின், ஓகேங்களா? நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ரியாக்ட் ஆகணும் இல்லையா, அதுக்காக நான் கிப்போ பின் யூஸ் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் நீங்கள் சிம்பிளாக ஒரு எல்இடி பிளிங்க் அது எல்இடி வந்து க்ளோ பண்ணி வைக்கணும்னா நீங்கள் 3.3 வோல்ட்டில் கொடுக்கலாம். ஆனால் உங்களோட டாஸ்க் என்னென்னா 10 செகண்ட்ஸ்க்கு எல்இடி ஆன் ஆகணும், 10 செகண்ட்ஸ் வந்து எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். இதுதானே நம்மளோட டாஸ்க்கு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா கிப்போ பின் 2ல் கொடுக்குறோம். 3.3 வோல்ட்டில் கொடுக்கக்கூடாது. உங்களோட டாஸ்க்கு வந்து எல்இடியை க்ளோ பண்ண வைக்கிறது தான் உங்களோட டாஸ்க்கு அப்படின்னா நீங்கள் 3.3 ஆர் வந்து 5 வோல்ட்லேயே கொடுக்கலாம். ஆனால் உங்களோட டாஸ்க் அது கிடையாது. உங்களோட டாஸ்க் என்னென்னா ப்ராப்பராக எல்இடி வந்து பிளிங்க் பண்ண வைக்கிறோம். 10 செகண்ட்ஸ்க்கு க்ளோ ஆகும், 10 செகண்ட்ஸ்க்கு ஆஃப் ஆகும். இதுதான் உங்களோட மெயின் டாஸ்க்கு. அதுக்காக நான் கிப்போ பின் 2 சிக்னல் பின்னில் கொடுக்குறேன், ஓகேங்களா? அதாவது நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து ஜிஎன்டியில் கொடுங்க, பாசிட்டிவ் எடுத்து ரெசிஸ்டரில் கொடுங்க, ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு வந்து கிப்போ பின் 2ல் கொடுங்க. அப்போ வந்து உங்களோட ESP32 வந்து ப்ரோக்ராம் பண்ண ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம், அதாவது ஒரு ESP8266 என்கிட்ட வந்து 8266 இருக்குது. நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ESP32 யூஸ் பண்ணிக்கலாம், Arduino Uno என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி லாஜிக் எழுதலாம், 8266 வந்து எப்படி லாஜிக் எழுதலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இங்கே இருக்க வந்து ESP8266ஐயும் ஒரு ப்ரோக்ராமிங் கேபிள் மூலிமா வந்து இதை எப்படி எல்இடி வந்து 10 செகண்ட்ஸ்க்கு வந்து பிளிங்க் பண்ண வச்சு அந்த 10 செகண்ட்ஸ்க்கு எப்படி வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 8266 ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் ஒரு சின்ன ப்ரோக்ராமிங் கேபிள். எதுக்குன்னா இதுக்கு ஒரு 5 வோல்ட் சப்ளை வரும். அது மூலிமா வந்து இதில் இருக்க பில்டின் எல்இடி தான் வந்து நம்ம க்ளோ பண்ண வைக்க போகிறீங்களா. லாஜிக்காக வந்து பில்டின் எல்இடியோ வந்து உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற
எல்இடியோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கீபோர்ட் 2ல யூஸ் பண்ணி அதுக்கு ப்ராப்பராக ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அதை க்ளோ பண்ணி வைப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை நான் டீச் பண்ணுறதுக்காக அதை நான் சால்வர் பண்ணி இது பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் சால்வர் பண்ணிட்டு நான் இது பண்ணிட்டு அது ஒரு பெரிய வேலை. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்திருக்கேன். நான் இங்கே ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எப்படி ப்ரோக்ராம் எழுதணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ப்ரோக்ராம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம எல்இடி வந்து 10 செகண்ட்ஸ் பிளிங்க் ஆகும் அண்ட் 10 செகண்ட்ஸ் வந்து ஆஃப் ஆகும். ஓகேங்களா? இதை நம்ம எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் Arduino ஐடி எடுத்திருக்கேன். அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல வந்து எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சா? ஓகே, இப்போது நம்ம இதில் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வாய்ட் செட்டப்பில் உங்களுக்கு வந்து பின் மோடு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்இடி பில்ட்-இன் அவுட்புட். அதாவது என்ன அப்படின்னா ஆல்ரெடி ESP8266 வந்து நம்ம வந்து பில்ட்-இன்னாக இருக்கிறதுனால நம்ம பில்ட்-இன் அவுட்புட்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறமா நம்ம லூப்பை ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். எப்படின்னா 10 செகண்ட்ஸ்க்கு வந்து ஹையாக இருக்கணும், 10 செகண்ட்ஸ் லோவாக இருக்கணும். அதில் வந்து 10 செகண்ட்ஸ் வந்து நம்ம லோவாக இருக்கணும், 10 செகண்ட்ஸ் ஹையாக இருக்கணும். ரெண்டுமே சேம் லாஜிக் தானே. அதை நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை அப்லோட் பண்ணலாம். கம்பைல் ஆகிட்டு. அதாவது கம்பைல் ஸ்கெட்ச்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து எரர் இருக்குது எரர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஆகிட்டு. இப்போ வந்து ப்ராப்பராக வந்து கோடு வந்து இதில் எழுதிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகிறது தெரியுதா? கோடு வந்து இதில் எழுதிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் இண்டிகேஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக கோட் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மீனிங். ஓகேங்களா? இப்போ கோடு எழுதுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ராப்பராக 100% லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எல்இடி பிளிங்க் தெரியுதா? கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 10 செகண்ட்ஸ் ஆன் பண்ணியிருக்கு, 10 செகண்ட்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கு. இவ்வளோ தான் லாஜிக்கு, சிம்பிள் லாஜிக். அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு ப்ரோக்ராம், ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை நீங்கள் ஒரு 12 லைன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை எல்இடி ஆன் பண்ணி எல்இடி ஆஃப் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கீங்க. அதாவது இதோட இன்புட்டு இது வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் வெளியே வருது. இதுதான் வந்து நம்ம எம்பெட் சிஸ்டமோட லாஜிக்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்சுவல் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ரன் ஆகுது, அதை எப்படிலாம் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம பில்ட் பண்ணலாம், எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசிக்காக உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த விஷயமே கிடையாது. நீங்கள் என்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே அதை வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி சின்ன விஷயமாக நினைக்கிறது மேபி வந்து நாளைக்கு அது பெரிய விஷயமாக மாறலாம். அதுக்கான என்ன விஷயம்னா நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றது தான் இருக்குது. சின்ன எஃபர்ட்ஸுமே மேட்டர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ வந்து நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எபிசோட் 3 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு சின்ன எம்பெடட் சிஸ்டமில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி இந்த கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம், இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோ முடிக்கலாம். தேங்க்யூ.